பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் அவங்களோட பிஸ்னஸ் விடயங்களை சரியாக அப்டேட்டாக வைத்துக்கொள்றது. அதில் ஒரு முக்கியமான விஷயம்தான் டெக்ஸ்ன்னு சொல்கிறது. இப்போ தான் உங்களோட பிஸ்னஸ் டெக்ஸ் பேமெண்ட்ஸ் அதே போல் ஃபைலிங்ஸ் சரியாக இருக்குதான்னு பார்க்குறதுக்கு சரியான டைம். நிறைய பிஸ்னஸ் இயர் எண்ட் வரைக்கும் காத்திருந்து லாஸ்ட்டுக்கு அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை அனுபவிக்கிறாங்க. ஆனால் மிட் இயரில் நீங்கள் உங்களோட டெக்ஸ் சம்மந்தமான விஷயங்களை ரிவ்யூ பண்ணி கொள்றதால பிறகு வரக்கூடிய பெரிய டெக்ஸ் பிரச்சனைகள் உங்களுக்கு முன்கூட்டியே தவிர்த்து கொள்ளலாம். உங்களோட பிஸ்னஸ் இன்கம் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அப்டேட்டாக இருக்குதா, சேல்ஸ் ரெக்கார்ட்ஸ், இன்வாய்சஸ், பேங்க் டிரான்சாக்ஷன், இது போன்ற எல்லா பதிவுகளும் சரியாக எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது என்று நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களோட பிஸ்னஸ் இன்கம் மாதிரியே எக்ஸ்பென்சஸும் இருக்கும். இந்த எக்ஸ்பென்சஸ் ப்ராப்பர்லி சரியாக ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்குது என்று நீங்கள் பாருங்கள். பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ்ன்னு நாங்கள் பார்க்கக்கிட்ட ரெண்ட், சேலரிஸ், சப்ளையர் பேமெண்ட், யூட்டிலிட்டி பில்ஸ், இது போன்ற எல்லா எக்ஸ்பென்சஸும் உங்களோட புக் கீப்பிங்கில் சேர்க்கப்பட்டிருக்குதா, இது எல்லாம் சரியான முறையில் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்குதான்னு நீங்கள் பாருங்கள். வெட் சம்பந்தமான விடயங்கள் சரியாக செய்யப்பட்டிருக்குதா, வெட் ரெஜிஸ்டர்ட் பிஸ்னஸ் என்றால் வெட் ரிட்டர்ன்ஸ் உரிய டைமுக்கு சப்மிட் பண்ணப்பட்டிருக்குதா, அதே போல் வெட் பேமெண்ட் சரியாக கம்ப்ளீட்டடாக பே பண்ணப்பட்டிருக்குதா, இந்த விடயங்களை நீங்கள் கட்டாயம் கவனத்தில் கொள்ளணும். அடுத்ததா உங்களோட கம்பெனியில் எபிட் அண்ட் இபிஎஃப் இடிஎஃப் பேமெண்ட்ஸ் சரியா, எம்ப்ளாயீஸ் இருந்தால் எபிட் டிடக்ஷன்ஸ், இபிஎஃப் கண்ட்ரிபியூஷன்ஸ், இடிஎஃப் பேமெண்ட்ஸ், இது எல்லாம் அப் டு டேட்டாக கட்டாயம் நீங்கள் வைத்துக்கொள்ளணும். பெண்டிங் டெக்ஸ் பேமெண்ட் ஏதாவது இருக்குதா, அவுட்ஸ்டாண்டிங் டெக்ஸஸ் இருந்தால் பெனால்டிஸ், அதே போல் இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் உங்களுக்கு வரும். ஸோ இந்த டெக்ஸ் சம்பந்தமான விடயங்களை நீங்கள் சரியாக அப் டு டேட்டுக்கு உரிய டைமுக்கு செய்து கொள்ளுங்க. ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ஸை நீங்கள் ரிவ்யூ பண்ணுறீங்களா, மிட் இயரில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், கேஷ் ஃப்ளோஸ், டெக்ஸ் எஸ்டிமேட்ஸ், இவற்றை நீங்கள் ரிவ்யூ பண்ணுறது உங்களோட ஃபியூச்சர் பிளானுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். இம்பார்ட்டன்ட் டெக்ஸ் டெட்லைன்ஸை நீங்கள் மார்க் பண்ணி வைத்து கொண்டிருக்கிறீங்களா, டெட்லைன்ஸ் தவறாமல் இருக்கிறதுக்கு கேலண்டர் ரிமைண்டர்ஸ், அக்கௌண்டன்ட் ஃபாலோஅப்ஸ், மந்த்லி ரிவ்யூ, இது போன்ற விடயங்கள் நீங்கள் பாவீங்க. சரி, ஏன் இந்த விடயங்கள் மிக முக்கியமானது? மிட் இயர் டெக்ஸ் ரிவ்யூ செய்கிறதால உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் குறையும், அதே போல் பெனால்டிஸை தவிர்க்கலாம், இன்னும் பெட்டர் ஃபைனான்ஷியல் பிளானிங்கை செய்யலாம், பிஸ்னஸ் காம்ப்ளியன்ஸை மெயின்டைன் பண்ணலாம். உங்களோட டெக்ஸ் ஃபைலிங்ஸ் எல்லாம் சரியாக இருக்குதா என்று நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்றதுக்கு விரும்புகிறீங்களா? ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் சப்போர்ட் மூலமாக உங்களோட பிஸ்னஸ் ஃபைனான்ஸை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நீங்கள் செய்யறதுக்கு விரும்புகிறீங்களா? அப்படின்டா ஸ்க்ரீனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்வது மூலமாக உங்களோட இந்த விடயங்களை சரியாக செய்து கொண்டு போகலாம். தேங்க்யூ.